சென்னை நுங்கம்பாக்கத்தில் மயக்க மருந்து செலுத்தி 8 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து காவல் உதவி ஆய்வாளர் ராஜி மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் சிறுமியை துன்புறுத்தியது தொடர்பாக அவரது பெற்றோர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. சென்னை நுங்கம்பாக்கத்துல 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக உதவி ஆய்வாளர் ராஜி என்பவர் மீது புகாரானது அளிக்கப்பட்டது. நேற்று முன்தினம் இரவு வீட்டின் அருகே 6 மணியளவில் காணாமல் போன சிறுமி 7:30 மணியளவில் அருகே இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலிருந்து கண்டெடுக்கப்பட்டதாகவும், அப்பொழுது அவர் மயக்க நிலை இருந்ததாகவும், அந்த வீட்டில் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இருந்ததாகவும், அவர்கள் மயக்க ஊசி செலுத்தி அந்த பாலியல் தொல்லை கொடுத்ததாக அந்த உதவி ஆய்வாளர் மீது அவரது தந்தை புகார் அளித்திருந்தார். மேலும் அந்த உதவி ஆய்வாளரை தாக்கக்கூடிய காட்சிகளும் வெளியானது. இது தொடர்பாக தற்போது அனைத்து மகளிர் காவல்துறையினர் விசாரணை செய்து அந்த சிறுமி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் ராஜி மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல காவலரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில சிறுமியை அவரது தந்தை அடித்து சித்திரவதை செய்ததாகவும், அதனை வீடியோ பதிவு செய்து சிறுவர்கள் நல காப்பக அதிகாரிகளிடம் கொடுப்பதாக கூறிய நிலையில்தான் தன் மீது பொய்யான ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்ததாகவும் அந்த வீடியோ ஆதாரங்களையும் காவல்துறையினர் ஒப்படைத்தார். அதன் அடிப்படையில் சிறுமியை சித்திரவதை செய்ததாக மேலும் தவறான கருத்துக்களை சமூக இடத்தில் பரப்பியதாகவும் அவர் தந்தை மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை மேற்கொண்டு இரு தரப்பிலும் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் இருவரிடமும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும், உதவி ஆய்வாளர் ராஜீவை ஆயிரம் விளக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறுமி தற்போது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையை சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் அவரது தந்தையிடமும் விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.